அகால மரணம் என்றால் என்னன்னு தெரியுமா? கருட புராணத்தில் சொல்கிறது படி ஒரு மனிதர் விஷம் குடிச்சு இல்லை தூக்கிட்டு பசியால் வாடி தீயில் எரிஞ்சு கொடிய மிருகத்தால் தாக்கப்பட்டு தண்ணீரில் மூழ்கி விபத்தில் சிக்கி விஷப்பாம்பு அல்லது தேள் கடிச்சு இல்லைன்னா தற்கொலை பண்ணி உயிரிழந்தா அதுக்கு அகால மரணம்னு சொல்கிறாங்க. அகால மரணம் அப்படின்னா உடல் அழிஞ்சிரும், ஆனால் ஆன்மா இந்த உலகத்தையே விட்டு போகாமல் இங்கே தான் இருந்து கொண்டிருக்கும் நிலைன்னு சொல்லப்படுது. நாம் தினமும் பார்க்குறோம் இல்லையா, சாலை விபத்து, இயற்கை பேரழிவு மாதிரி காரணங்களால் பலர் திடீர்னு உயிரிழக்கிறாங்க. இப்படிப்பட்ட மரணங்களுக்கு தான் தர்ம சாஸ்திரங்களில் அகால மரணம்னு பெயர் வச்சிருக்காங்க. இப்போது அகால மரணம் யாருக்கு ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு நாள் மரணம் நிச்சயம். இதை யாராலும் மாற்ற முடியாது. பூமியில் எண்ணற்ற உயிர்கள் இருக்குது. தினமும் யாரோ ஒருவர் இருந்துக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இயற்கையின் ஒரு விதி தான். பழைய உயிர் போனாதான் புதிய உயிர் உருவாகும். மரணத்துக்கு அப்புறம் எல்லாரும் இறைவன்கிட்ட சேர்றாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாருக்கும் பொருந்தாது. எல்லா உயிர்களுக்கும் மோட்சம் கிடைக்காது. சிலருடைய ஆன்மா 100 வருஷங்களாக கூட பூமியிலே அலைஞ்சுக்கிட்டு இருக்கும்னு கருட புராணம் சொல்கிறது. அதுக்கு முக்கிய காரணம் அகால மரணம். அதாவது கடவுள் கொடுத்த முழு ஆயுளை வாழாமல் உயிர் பிரிஞ்சு போகிறது. இப்போது அகால மரணம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். வேதங்களின்படி மனிதனோட ஆயுள் 120 வருடம்னு சொல்லப்படுது. அப்படி இருக்க அகால மரணம் ஏன் வருது? இந்த 120 வருட ஆயுளில் மனிதன் செய்கிற துஷ்கர்மங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படலைன்னு சொல்லப்படுது. அதாவது மனிதன் நல்ல காரியங்கள் செய்ய முடியாத நிலைக்கு வந்த பிறகுதான் இயல்பான மரணம் வரணும். உடம்பு பலவீனமாகி தர்ம காரியங்கள் செய்ய முடியாத நிலை வந்த பிறகுதான் உயிர் பிரியணும். ஆனால் ஒருவர் தன்னாலேயே நல்ல செயல்களை விட்டு விலகிட்டா அவரோட ஆயுள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும்னு சொல்லப்படுது. மனிதனுக்கு 120 வருட ஆயுள் இருந்தாலும் அவன் செய்கிற கெட்ட செயல்களால் அவனே தன்னோட ஆயுளை குறைச்சிக்கிறான். அதனால தான் அகால மரணம் வருது. இப்போது அகால மரணத்துக்கு அப்புறம் ஆன்மாவுக்கு என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கலாம். பகவான் விஷ்ணு கருட புராணத்தில் மனித வாழ்க்கைக்கு 7 சக்கரங்கள் இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த வாழ்க்கை சுழற்சியை முழுசாக முடிக்க முடியாதவங்க தான் அகால மரணத்தை அடைகிறாங்க. திடீர்னு மரணம் வந்துருச்சுன்னா அந்த மனிதரின் ஆசை, பாசம், மாயை, நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாமே அப்படியே மிஞ்சிடும். அதனால் உடல் அழிஞ்சாலும் அகால மரணம் அடைந்த ஆன்மாக்கள் பூமியிலேயே இருந்து தங்களோட ஆசைகளை நிறைவேற்ற முயற்சி செய்யணும். சில சமயம் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு துன்பம் தரும்னு சொல்லப்படுது. கருட புராணத்தின்படி இயல்பான முறையில் இறந்த மனிதருக்கு 41 நாளுக்குள்ள புதிய உடல் கிடைக்கும்னு சொல்லப்படுது. ஆனால் அகால மரணம் அடைந்தவங்க பூதம், பிரேதம், பிசாசு, குஷ்மாண்டா, பிரம்மராட்சசன், வேதாளம் மாதிரி யோனிகளில் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அவங்களோட ஆன்மாவுக்கு சீக்கிரமாக சாந்தி கிடைக்காது. கருட புராணத்தின்படி அகால மரணங்களில் ரொம்ப மோசமானதாக கருதப்படுறது தற்கொலை. இந்து மத நூல்களில் தற்கொலை மிகப்பெரிய பாவம்னும் அருவருப்பான செயல் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பகவான் விஷ்ணு கருட புராணத்தில் தற்கொலை பண்ணுறது கடவுளை அவமதிப்பது மாதிரின்னு சொல்கிறாரு. தற்கொலை செய்த மனிதனோட ஆன்மா இயற்கை நிர்ணயித்த வாழ்க்கை சுழற்சி முடியும் வரைக்கும் பூமியிலேயே அலைஞ்சுக்கிட்டு இருக்கும்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஆன்மாக்களுக்கு சொர்க்கத்திலையும் இடம் கிடைக்காது, நரகத்திலையும் இடம் கிடைக்காது. மரணத்துக்கு அப்புறமும் அவங்க ரொம்ப வேதனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அந்த ஆன்மாக்கள் இருளில் அலைஞ்சுக்கிட்டு இருக்கும். இயற்கை நிர்ணயித்த வாழ்க்கை சுழற்சி முடியும் வரைக்கும் அவங்களுக்கும் அமைதி கிடைக்காது. தற்கொலை செய்தவர்களின் ஆன்மா அனுபவிக்கிற கஷ்டத்தை முழுசாக நீக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டாலும் கருட புராணத்தில் அகால மரணம் அடைந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய பல பரிகாரங்களும் மந்திரங்களும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த பரிகாரங்களை வீட்டில் இருக்கும் உறவினர்கள் செய்தால் அகால மரணம் அடைந்த ஆன்மா அமைதி அடையும்னு, வீட்டில் இருப்பவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் துன்பம் தராதுன்னு சொல்லப்படுது. அந்த பரிகாரங்களும் மந்திரங்களும் மூலமாக அகால மரணம் அடைந்த மனிதரின் ஆன்மா சாந்தி அடையும்னு சொல்லப்படுது.
அப்புறம் அந்த ஆன்மா வீட்டில் இருக்கும் மக்களுக்கும் வெளியில் இருக்கும் மற்றவர்களுக்கும் துன்பம் தராதுன்னு நம்பப்படுகிறது. ஆனால் இந்த பரிகாரங்களும் மந்திரங்களும் ஆன்மாவை அமைதிப்படுத்த மட்டும்தான் உதவும். அதனால் அந்த ஆன்மாவுக்கு உடனே மோட்சம் கிடைக்காது. இயற்கை நிர்ணயித்த வாழ்க்கை சுழற்சி முழுசாக முடியும் வரைக்கும் அந்த ஆன்மா காத்திருக்க வேண்டியிருக்கும்னு கருட புராணம் சொல்கிறது. இப்போது அகால மரணத்தோட அறிகுறிகள் என்னன்னு பார்ப்போம். ஒரு மனிதரை பச்சை அல்லது நீல நிற ஈக்கள் அடிக்கடி சுற்றி வர ஆரம்பிச்சா, குறிப்பாக குப்பையில் உட்காரும் ஈக்கள் அவரை சுற்றியே அதிக நேரம் இருந்தா, அந்த மனிதரின் ஆயுள் நீண்டது இல்லைன்னு சொல்லப்படுது. யாருக்காவது மரணம் நெருங்கி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு தங்களை சுற்றி ஏதோ நிழல்கள் இருப்பது மாதிரி உணர்வு வரும்னு சொல்லப்படுது. யாரும் இல்லாத நேரத்தில் கூட தன்னோட உறவினர் யாரோ கூப்பிடுற மாதிரி அவங்களுக்கு தோணும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு தங்களோட முன்னோர்கள், இறந்து போன மனிதர்கள் மாதிரி உருவங்களும் கண்ணுக்கு தெரியும்னு நம்பப்படுகிறது. சமுத்திர சாஸ்திரத்தின்படி மரணம் நெருங்கும் நேரத்தில் கைகளில் இருக்கும் ரேகைகள் மங்கலாகவும் தெளிவில்லாமவும் மாற ஆரம்பிக்கும். அதாவது கையில் இருக்கும் அதிர்ஷ்ட கோடுகள் மெதுவாக மறைய ஆரம்பிக்கும்னு சொல்லப்படுது. மரணம் நெருங்கிற சிலர் தங்களோட நிழலே தங்களை விட்டு தனியாக நடக்கிற மாதிரி உணர ஆரம்பிப்பாங்க. நம்ம நிழல் நம்ம செய்கைகளுக்கு வேறு மாதிரி நடக்குதுன்னு அவங்களுக்கு தோணும். ஆயுர்வேதத்தின்படி மரணத்துக்கு முன்பு மனித உடல்லிருந்து ஒரு விதமான விசித்திரமான வாசனை வர ஆரம்பிக்கும்னு சொல்லப்படுது. அது ஒரு இறந்த உடல்லிருந்து வரும் வாசனை மாதிரி இருக்கும். இதை மரண வாசனைன்னு சொல்கிறாங்க. இது சில சமயம் இதய நோய், மூளை பாதிப்பு போன்ற காரணங்களால் கூட ஏற்படலான்னு கூறப்படுகிறது. அதனால் உடம்பில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை அலட்சியம் பண்ணாமல் உடனே டாக்டரிடம் சிகிச்சை எடுத்துக்கணும். ஒரு மனிதருக்கு சூரியன், சந்திரன் அல்லது நெருப்பிலிருந்து வரும் ஒளியையே சரியாக பார்க்க முடியலன்னா அந்த மனிதன் ஆயுள் குறைந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தண்ணீர், எண்ணெய் அல்லது கண்ணாடியில் தன்னோட நிழல் சரியாக தெரியாமல் இல்லைன்னா வித்தியாசமாக தெரிய ஆரம்பித்தா அந்த மனிதரின் வாழ்க்கை இன்னும் சில நாட்கள் தான்னு பழைய நம்பிக்கைகள் சொல்லுது. ஒரு மனிதர் அதிகமான போதை, நோய், கவலை அல்லது அளவுக்கு மீறிய வேலை காரணமாக உடம்பை அதிகமாக சோர்வடைய வச்சா உடலுக்குள்ளே இருக்கும் நரம்புகள் பலவீனமாக ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு எழும்பும் போதும் உட்காரும் போதும் சில நேரம் நடக்கும்போது கூட அடிக்கடி கண்ணு முன்னாடி இருட்டு வர ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட அறிகுறிகளும் மரணம் நெருங்குவதற்கான அடையாளம்னு சொல்லப்படுது. கருட புராணத்தின்படி அகால மரணத்தை பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட தகவல்களுக்கு நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.